அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் சிஎஸ்ஐஆர் அந்த நிறுவனத்துக்கு கீழே இயங்கக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடியில் இருக்குது. அந்த நிறுவனத்தில் ஒரு 24 காலியிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை நேர்காணல் வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அறிவிப்பும் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன பதவிகள் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இன்டர்வியூவில் கலந்துக்கிறது அப்படிங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்குது நோட்டிஃபிகேஷன். அதில் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் காரைக்குடியில் இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். மொத்தமாக 24 பணியிடங்களுக்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட் மற்றும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இந்த மாதிரியான பதவிகளுக்கு டெம்பரவரியாக அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு பதவியும் நம்ம பார்க்கலாம். அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன, சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க அந்த விவரத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு அதற்கான மத விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு 3 அது ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, அப்புறம் கெமிஸ்ட்ரி இதிலெல்லாம் நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு 7 வருட அனுபவம் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அது சொல்லியிருக்காங்க. இதற்கு சம்பளமாக உங்களுக்கு 78,000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு சில பதவிகளுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேட்டிருப்பாங்க, இன்னும் ஒரு சில பதவிகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க. அதை நான் உங்களுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் அந்த பதவிகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்த பதவி பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு ஒரு பொசிஷனுக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு நீங்கள் பிஹெச்டியில் கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கு சம்பளமாக உங்களுக்கு 49,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்த பதவி இதில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் ஒரு பொசிஷன் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பதவிக்கு எம்எஸ்சியில் பயோடெக்னாலஜி, ஜீனோமிக் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி இதில் எம்எஸ்சி முடிச்சுட்டு 3 வருட அனுபவம் இருக்கவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கும் நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு சம்பளமாக 42,000 ரூபாய் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த பதவி ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 அதில் ஒரு பொசிஷனுக்காக வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிடெக்கில் EEE, ECE, EIE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு 35 வயதுகளுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு சம்பளமாக 35,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்த பதவி ப்ராஜெக்ட் அசோசியேட் 2லேயே இன்னொரு பொசிஷனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கு நீங்கள் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், AI அண்ட் ML இது முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது MCA, MSCயில் டேட்டா சயின்ஸ் முடித்து 2 வருட அனுபவம் இருக்கவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு மேல் 35 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு சம்பளமாகவும் உங்களுக்கு 35,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அதை உள்வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த பதவி பார்க்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல் 2 பொசிஷன் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. ஓகேவா? ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 2 பொசிஷனில் பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது அடுத்து இன்னொரு பொசிஷன் எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு எக்ஸ்பீரியன்ஸுன்னு கிடையாது. 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இதற்கு சம்பளமாக 25,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னும் 2 பொசிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று எம்எஸ்சிலேயே மெரைன் பயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பெர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல் இன்னொரு ஒரு பொசிஷனுக்கு இருக்குது. அதற்கு நீங்கள் எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பெர் மந்த்துக்கு சம்பளமாக 31,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே இன்னும் 2 பொசிஷன் இருக்குது. அதற்கு நீங்கள் பிடெக்கில் மெக்கானிக்கல், மெட்டலர்ஜிக்கல்
அல்லது மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. இதற்கும் சம்பளம் 31,000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுலேயே ஒரு 3 பொசிஷன் இருக்குது. அதற்கு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி எம்எஸ்சியில் அல்லது நானோ டெக்னாலஜி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளமாக 25,000 ரூபா பெர் மந்த்து கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுலேயே இன்னும் 2 பொசிஷன் இருக்குது. அதற்கு பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 25,000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் இன்னொரு பொசிஷன் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கும் பெர் மந்த் 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றில் இன்னொரு பொசிஷன் இருக்குது. அதுக்கு பிடெக்கில் EEE, ECE, CSE, IT, ENI, ஆட்டோமொபைல், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டேட்டா சயின்ஸ் இதில் எதுவும் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதற்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளமாக பெர் மந்த்துக்கு 31,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த தகவலை வாங்கிக்கோங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 இதில் ஒரு பொசிஷன் இருக்குது. இது வந்து டிப்ளமோவில் கெமிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேருந்து பாருங்கள் டிப்ளமோலையும் இருக்குது. ஓகேவா? டிப்ளமோவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது வந்து உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளம் வந்து 20,000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2ல் இன்னும் 2 பொசிஷன் இருக்குது. அது வந்து டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். சம்பளமாக 20,000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2ல் இன்னும் ஒரு பொசிஷன் இருக்குது. அதற்கு நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பெர் மந்த்துக்கு 20,000 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு போஸ்ட் பாருங்கள். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் ஒரு பொசிஷனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இது லாஸ்ட்டாக இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் ஃபிட்டரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து 18,000 ரூபா பெர் மந்த்துக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட், அப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பதவிகளுக்கு பல்வேறு கல்வி தொகுதி பிடெக்கு, டிப்ளமோ, எம்எஸ்சி, பிஎஸ்சி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி நம்ம குவாலிஃபிகேஷனில் பார்த்துருப்போம். இந்த தகவலை பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்னைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னா 19 மற்றும் 20 நவம்பர் 2025 அன்னைக்கு நடக்குது. இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா CSIR CCRI காரைக்குடியில். அங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. 8:30 காலை 8:30க்கு நீங்கள் அங்கே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது 19ஆம் தேதி யாருக்கு, 20ஆம் தேதி என்ன யாருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 டேட்டில் தான் இன்டர்வியூ நடக்க போகுது. 8:30க்கு நீங்கள் அங்கே இருக்கணும். இடத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு கலந்துக்கிறதுக்கு 19, 20ஆம் தேதிங்கிறது உள்வாங்கிக்கிட்டீங்க இல்லையா? அதற்கு முன்னாடி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். இமெயில் முறையில் அப்ளை பண்ணுறதுக்கு 17/11/2025 அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் மெயிலுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கணும். ஓகேவா? அது சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு சென்ட் சாஃப்ட் காப்பி ஆஃப் டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி அதற்கு சப்போர்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு. ஓகேவா? அது 17ஆம் தேதி 11ஆவது மாதம் 2025 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். இதை மறந்துடாதீங்க. இன்டர்வியூ டேட்டை வேறு, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வேறு. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு நான் முதல்ல சொன்னது மாதிரி நவம்பர் 17க்குள்ளே அப்ளை பண்ணணும். இன்டர்வியூ வந்து 19, 20 நடக்குது. அது யாருக்கு எப்போங்கிறது சொல்கிறேன். அடுத்து நீங்கள் மேலே நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை உள்வாங்கிக்கோங்க. அதை செக் பண்ணுங்கள். அதனுடைய பொசிஷன் கோடு என்னங்கிறது பாருங்கள். அடுத்து நேம் ஆஃப் த பொசிஷன் அதையும் பாருங்கள். ஓகேவா? இந்த 2 இதையும் செக் பண்ணி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்று ஆப்போசிட்டில் ஒரு டேட் இருக்குது பாருங்கள். அந்த டேட்டில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, அப்புறம் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இதுக்கு எல்லாமே உங்களுக்கு 19ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், அப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்லேயே 1,
அப்புறம் பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 20 நவம்பரில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ரெண்டும் உள்வாங்கிக்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பாருங்கள். நீங்கள் அந்த கரெக்டாக அந்த குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கு என்ன டேட் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அந்த டேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், மாற்றி அட்டன் பண்ணிடக்கூடாது. இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அவங்க கெரியர் பேஜ்லேயே நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறணும். அதில் பொசிஷன் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, போஸ்ட் கோடு என்னங்கிறது இங்கே கேட்குறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதிலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் இன்டர்வியூ டேட்டையும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. 17ஆம் தேதிக்கு இன்டர்வியூக்கும் கலந்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.